வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நாஞ்சில் விஜயனை பற்றியும் வைஷுவை பற்றி தான் பேச போகிறோம். நாங்கள் பேசுகிற டாபிக் கரெக்டாக என்னன்றது நீங்களே கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வைஷுவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வைஷுவை பற்றி சொல்லணும் என்னன்னு நினச்சேன்னா, அது அவங்க ஒரு திருநங்கை தான். அவங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, ஒன்றும் இல்லையே. பட் என்ன இப்போ அவங்க ஆசைப்படுறது தப்புன்னு நான் சொல்ல வரேன். இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஆகிடுச்சி, இப்போ அவங்களுக்கு குழந்தை இருக்குது, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் விலகி போகிறது நல்லதுன்னு அதுதான் எல்லாம் சொல்கிறாங்க. அதை சொல்லி மீறி அவங்க அந்த வைஷு அவங்க திருப்பி அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. வாரத்தில் ஒரு நாள் என்கிட்ட பேசுங்க, 10 நாள் ஓட்டா என் கூட இருங்க. எந்த சம்சாரம் ஒத்துக்குவாங்க? இதுமாரி யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. திருநங்கை இருந்தாலும் ஒரு நியாயமாக நடந்துங்க. நீங்கள் திருநங்கைன்னா அதுக்காண்டி உங்கள் பக்கம் கண்ணு முடித்தாலுமே யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. திருநங்கைன்னா அதுக்காண்டி நீங்கள் என்ன சொன்னாலும் சரின்னு ஆகிடுமா? அப்போ அவன் தப்பு செஞ்சுருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. நாஞ்சில் விஜய் தப்பு செஞ்சுருக்கலாம். அப்போ அவன் அம்மா அப்பா எல்லாம் இருந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு துணை வேண்டிருக்கும், உனக்கு ஒரு துணை வேணும், நீங்களும் பண்ணிருக்கலாம். அப்போ இருந்திருக்கலாம். இப்போ அவனுக்கு துணை வந்துருச்சு. இப்போ நீ விலகு போத்தான் நல்லது. அதை விட்டுட்டு நீங்கள் கூட வாங்க, 10 நாள் கழிச்சு ஒரு நாள் இருங்க. ஏங்க நீங்க ஏன் அதை தப்பா நினைக்கிறீங்க? அவங்க ஒரு பாசத்துல கூட சொல்லலாம்ல, அவங்களுக்கு ஒரு ஆறுதல். உங்க புருஷனை 12 மணிக்கு கால் பண்ணா, ஒரு 2 மணிக்கு கால் பண்ணா நீங்க ஏத்துக்கீங்களா? அவங்க ஃப்ரெண்ட்லியா தானே இருக்கணும்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்லியானா பகல்ல கால் பண்ணலாம்னு சொல்றாங்கல்ல அவங்க வைஃப். அவங்க 12 மணிக்கெல்லாம் போன் போட்டிருக்காங்க, பேசிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்ன, கல்யாணம் ஆகி கூட தானே அவங்க சொல்றாங்க. இல்ல அவங்க மனைவி சொல்றாங்க, என்ன நீங்க ஏன் கால் பண்ணி குடிச்சிட்டு கால் பண்றாங்கன்னு சொல்றாங்க. தப்பு தானே அது. அவங்க செய்யறது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. நீங்க ஒரு நியாயமா இருக்கும். திருநங்கையா இருந்தா அவங்க மனசுல என்ன இருக்குதோ நீங்க எதுவும் சொல்லாதீங்க, அதெல்லாம் தப்பு. நீங்க ஃப்ரெண்ட்லியா இருங்க. அவங்க திருநங்கைன்னா அவங்க என்ன இப்ப நாஞ்சில் விஜய் கூட மட்டும் தான் அவங்க வச்சிருக்காங்களா? ஒரு முறை இதுக்கு முன்ன எத்தனை பேர் இன்னொரு திருநங்கை பேட்டி கொடுத்தாங்க, அவங்க பேர் கூட எனக்கு யாவது வரல. அவங்களாம் சொல்றாங்க இதுக்கு முன்ன 2 பேருன்றாங்க. இது என்ன நாஞ்சில் விஜய் மட்டும் நீ பிடிச்சிக்கிட்டு நிக்கிற? அதுக்கு காரணம் நீங்க தானே. நீங்க அவங்க பாசமா பேச போய் சாப்பிட்டியா கொண்டியா என்ன பண்ற போறன்னு நீங்க தானே அவங்க மனசுல அதான் நாஞ்சில் விஜய் எப்பயும் கேட்பாரு அவரு. ஆனா நீங்க லவ் பண்றேன்னு சொல்லி தான் நிக்கிறீங்க கமிஷன் ஆபீஸ்ல. அப்ப யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டா வருவா? யாருமே வர மாட்டாங்கல்ல. நீங்க நாஞ்சில் விஜய் டேட்டா போய் பேசணும். சகிலா மேடம் இருக்காங்க, அவங்கள வச்சு பேசியிருக்கணும். அம்மா இதே மாதிரி ப்ராப்ளம் அவங்க ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க யாருமே வச்சுக்காம நீங்க டேட்டா வக்கீல் இட்டு போயிட்டீங்க. கமிஷனுக்கு வேற வேலையே இல்லை தமிழ்நாடு கமிஷனுக்கு. இப்ப பேசுறவங்க என்ன வேணாலும் பேசலாம். இப்போ அவங்க ஷகிலா மேம் சொல்லலாம், என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கலாம்.